கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமை இந்த முழுர் ஜெபத்துக்கும் காலை ஜெபத்துக்கும் வருவேன். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் கலந்துக்குவேன். இந்த 3 வருஷமாக ஒரு பொருத்தனையில் நாங்கள் வந்தேன் இந்த இடத்துக்கு. லாரி வாங்கணும்னு 7-8 வருஷமாக என்னுடைய நிச்சயம். அப்போ ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி கேட்டேன், எனக்கு ஒரு பார்ட்னர், நீ உங்கள் சித்தத்தப்படி உனக்கு ஒரு பார்ட்னர் கூட ஆண்டவரே அப்படின்னு ஒரு பார்ட்னர் கொடுத்தாரு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபாயில் ஒரு லாரி எடுக்கலான்னு பார்த்தோம். அதுமாரி போய் 10,80,000 ஒரு லாரி இப்போ எடுத்துட்டோம். இது கர்த்தரை என் பொருத்தனை கேட்டு எனக்கு அற்புதம் செஞ்சார். எனக்கு ஒரு டிசம்பர் மாதத்துலேருந்து பயங்கரமாக கால்வலி இருந்தது. அந்த கால்வலினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது முதுகு தண்டில் உள்பக்கமாக ஒரு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் டாக்டர்ஸை போகிறதுக்கு முன்னால் நாங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனோம். எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு போனதுனால அந்த கட்டியை சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கட்டியை டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க. அந்த ரிசல்ட் வரைக்கும் காத்திருந்தோம். அந்த ரிசல்ட்லேயும் எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலில் வரும்படியாக தேவன் உதவி செய்தார். கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு மக பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, இந்த ஷோல்டருக்கு வர எலும்பு கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போய் பார்த்தோம். பார்த்ததுலேருந்து கிராஸ் ஆகிருக்கு. அது குணமாகிறதுக்கு சேர்றதுக்கு 3 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலையும் தேவன் ஜீவனை பாதுகாத்தா இருக்கிற கோடான கோடி நன்றி, கோடான சோத்திரம். 2023 வருஷம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. குழந்தைக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் ட்வின்ஸ் பேபி கன்சீவாக இருந்தேன். 4வது மாதம் ஸ்டார்டிங்கில் ப்ளீடிங் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது கர்ப்பப்பை வாய் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி அதில் தையல் போட்டாங்க. ஆனாலுமே அவங்க குழந்தைக்கு அந்தளவுக்கு உத்தரவாதம் தரல. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். 8வது மாதம் ஸ்கேனுக்கு போயிருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. குறை பிரசவமாக தான் பிள்ளைங்க பிறக்குன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. பிள்ளைங்க 2 பேருக்குமே மூச்சு திணறல் அதிகமாக இருக்குன்னு இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏசப்பா 2 பிள்ளைங்களுடைய ஜீவனையுமே பாதுகாத்து தந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.